கார்த்திக் ரத்னம், சுஹாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா வசந்தா, வீராஜ் அஸ்வின், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா 3 கதை. ஒருத்தர் வந்து சுஹாஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா பேனர் வச்சு அவங்க அந்த ஏரியாவில் உள்ள ஒரு சின்ன அரசியல்வாதி கூட பேனரை வச்சு பெரியாளான்னு காட்டுறது அவரோட ஏமா இருக்குது. அதில் அவர் வந்து வர பிரச்சனை சண்டை வரும், அதில் வந்து அந்த ஏரியா ஆளுங்க சண்டை வரும். அதெல்லாம் வந்து அவர் வந்து எப்படி சமாளிக்கிறாருன்றது ஃபஸ்ட்டு இது ஆன்சர் பண்ணலாம். ஆனால் 3 பேரோட கதையை வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. கார்த்திக் ரத்னம் பண்ணுற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கஜா கடிக்கே வீட்லேயே யாருக்கு தெரியாமல் கஜா கடிக்கு போலீஸ் கையில் மாற்ற கண்டிஷன் அவங்க அப்பா வந்து அந்த நிலைமையிலேருந்து அவன் மாறணும் அப்படின்றது பண்ணுவார். ஆனால் அவனை மாற்றுறாங்களா இல்லைன்றது அடுத்த கதை. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் காதல் ஜோடி பண்ணுவாங்க. அந்த காதல் ஜோடி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா, ருஹானி சர்மா, வருண். அதாவது ஐஸ்வர்யா வருண்ன்ற கேரக்டரு. அது வந்து பார்த்திங்கன்னா ருஹானி சர்மாவும் வீராஜ் அஸ்வினும் பண்ணியிருப்பாங்க. அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. ஸோ வந்து டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து இன்னும் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுவாங்க. அது கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட காதலை வந்து அவங்க வீட்டுக்கு சொல்லாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருக்காங்க. இந்த 3 பேரோட மனமாற்றம் தான். இப்போ இந்த கஞ்சா அடிக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா போலீஸில் மாட்டி விட்ருவான். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு பெங்களூருக்கு போகிற மாதிரி ஓடி போயிடுவான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா மனசு மாதிரி கோர்ட்டில் போலீஸில் சரணடைஞ்சிட்டு அவன் வந்து நல்லவனாக மாறுற மாதிரி ஃபஸ்ட்டு கதை. 2வது கதை வந்து பார்த்திங்கன்னா சுஹாஸோட இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பேனர் மோகன்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சுஹாஸ் வந்து அந்த ஃப்ளெக்ஸிலாம் எரிச்சிருவான். அவன் வந்து சிவான்ன்ற கேரக்டர் நடிப்பார். ஃப்ளெக்ஸிலாம் எரிச்சு கடைசியில் எரிச்சு அவன் மனம் மாறுறான். இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து வீட்டில் போய் சொல்லி அந்த காதலை வந்து ஏற்றுக்க வைக்குது. இது 3 கதை. அந்த 3 பேரோட மனமாற்றம் தான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடகடன்னு போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் தான் அவங்க மனசு மாறுறதுன்றது வந்து இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர சீனு, அப்புறம் இந்த பொண்ணு தைரியமாக போகிறது, இவர் ஃப்ளெக்ஸி எரிக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். இந்த சுஹாஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல படம் இப்போ நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நடிச்சிருந்தார். அதில் வந்து ஆக்டிங் அவரது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அது ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் அவர் போயிடும். ஸோ அந்த கேரக்டரில் அவர் வந்து ரொம்ப ஆப்ட் ஆகியிருந்தார். இவர் வந்து நல்ல நல்ல படம்லாம் நடிச்சுன்னு வர்றாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப ப்ளைனாக இருந்தாலும் அவர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு இன்னும் சுவாரஸ்யத்தை பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு படம் தான். மியூசிக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமாக நல்லா போச்சு. இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சுமாரான படம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.